அல்லாஹ் தஆலா அப்படி ஆரிஃப் சர்க்காரோடு சில்லா இருப்பதற்கெல்லாம் நமக்கு இது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று வணங்கணும், இன்னொன்று என்ன செய்யணும், வாங்க. கொடுப்பவன் அல்லாஹ் தான். இதுவரை நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ, என்னவெல்லாம் கிடைத்ததோ அத்தனையையும் கொடுத்தவன் யாரு தான்? அல்லாஹ் தான். ஆனால் அதை வாங்கியது நாம தான். இந்த கஷ்டத்தை நானா கேட்டேன், இந்த வியாதியை நானா கேட்டேன், இந்த பிரச்சனைகளை நானா கேட்டேன், இப்போ இருக்கிற இந்த நிலைமையை நானா கேட்டேன். நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதைத்தான் நல்லா கொடுத்துருக்குறேன். விதி அப்படி, என் நிலைமை அப்படி, அந்த நேரம் அப்படி, அது எதுவும் இல்லை. நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு கொடுத்து விட்டான். நான் எங்கே கேட்டேன், என்ன கொடுத்தான் அவன்? நான் கேட்டு எதையும் வாங்கின மாதிரியே தெரியலையே. அல்லாஹ் தான் கொடுத்தான்னா மண்டையாட்டுறோம். ஆமாம். ஆனால் நான் தான் கேட்டு வாங்கினேன்னா அது எப்படி நான் கேட்டு வாங்கினேன்? நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்க உங்களுக்கு செய்கிறதில்ல, அது நீங்களே தான். தீதும் நன்றும், இது என்னது, இது களிமா. இது இன்னும் சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். நமக்கு அனுபவம் இருக்கும். காலில் இடிச்சுப்போம், திரும்ப திரும்ப அதுலேயே தான் இடிக்கும். இந்த காலை கல்லில் இடிக்க வைக்கிறது யார் தான்? திரும்ப திரும்ப இடிக்க வைக்கிறான். எதுக்கு திரும்ப திரும்ப இடிக்க வைக்கிறான்? நாம தான் அதை கேட்டு வாங்கியிருக்கோம். அதை கெட்ட குடியே கெடும். என்ன, ஒருத்தனுக்கு இப்போ யார் பிரச்சனையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் களிமா. சரி, இதை எப்படி சரி செய்கிறது, அதை தான் களிமா சொல்லித் தருது. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதுனா முஹம்மதின் وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासिल का फिर मौरी का फिर आरिफ का फिर दात का वास्ता। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि। கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால்
நம்மை அவனது ஹபீபிர் லோகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். கலிமாவுடைய பாடத்தில் குர்ஆன் என்றாலே அது கலிமா தான். இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் என்று சொன்னாலே அது என்னதான்? ஈமான். குர்ஆனில் ஆக சிறந்த சூரா எதை பற்றி பேசுது? ஈமானை பற்றி தான் பேசுது. குர்ஆனில் ஆக சிறந்த ஆயத் என்னது? ஆயத்துல் குர்சி. அதுவும் எதை பற்றி தான் பேசுது? ஈமான் தான் இருக்குது. அதில் குர்ஆனுடைய ஆக சிறந்த கலிமா என்னதான்? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுவும் எதை பற்றி தான் பேசுது? ஈமான். ஆக எல்லாமே எதை தான் முக்கியமாக இப்போ குர்ஆன் என்று சொன்னாலே என்னதான்? குர்ஆன் சொன்னாலே இப்போ ரமதான் மாதம் என்று சொன்னால் அது என்ன மாதம்? ஈமானுடைய மாதம். நம்ம ரமதானில் மட்டுமில்லை, வருஷம் முழுவதும் நாம் ஈமானுக்காகத்தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரமதானில் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், அல்லாஹ் தஆலா கல்புகளை விசாலமாக்கி தரான், அறிவை விசாலமாக்கி தரான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? நிறைய நன்மையை தரான். அது மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியுது. ரமதான் மாதத்தில் 1க்கு 10, 1க்கு 70, நஃபிலனா ஃபர்து, நிறைய நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் நன்மைகள் கிடைக்குதுன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயங்கள்? ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ரமதான் மாதம் முழுவதும் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக வெளியே பார்த்தோம், உலகத்துடைய சூழ்நிலைகளை பார்த்தோம். எப்போ போல தான் உலகம் போயிட்டு இருக்கு. ரமதான் மாதத்தில் ஏதாவது பாவங்கள், குற்றங்கள், தீமைகள் பொதுவில் முஸ்லீம்கள்னு இல்லை, எல்லா மக்களையும் நாம் பார்க்கும் பொழுது என்ன இல்லை, எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியுதா? அப்படி தான் இருக்கு. அப்போ ஷைத்தானை விலங்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்னது? ஷைத்தானை யார்? அவுலியாக்கள் சொல்லுவாங்க, ஷைத்தான் ஈமானை கெடுப்பவன், ஈமானை கொள்ளையடிப்பவன், ஈமான் கா டாக்கு. ஷைத்தான் யாரு? ஈமானை கொள்ளையடித்து செல்பவன். அப்படின்னா என்ன? நாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, கொள்ளைனா என்ன? மொத்தமாக வாரி சொல்லிட்டு போயிடும். சொல்லுவாங்களா இல்லையா? சிறுக சிறுக சேமித்து வச்சுருந்தேன், மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அப்படி தான் ஷைத்தான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாலிமாத்துகளை கேட்டு, முராக்கபா செஞ்சு, சிந்தனை செஞ்சு, இப்படி இந்த ஈமானுடைய பாடங்களை படித்து பயிற்சி செஞ்சு நாம் ஈமானை கொஞ்சம் அப்படியே சேர்த்து வரும்போது திடீர்னு தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். திடீர்னு பார்த்தா
ஈமான் ஒன்றுமே இருக்காது. அப்படியே அப்படி சொல்லுவாங்களே, மைண்டே காலியாக இருக்குதுங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே அல்லாஹ் மேலே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அல்லாஹ் எனக்கு நல்லா சிறப்பாக செய்வான் அப்படின்னு ஈமானை நாம் அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒன்றுமே காணும். இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அப்போ ரமலானுடைய மாதத்தில் அந்த ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிட்டு வைக்கிறான். அப்போ என்ன ஆகாது? ஈமான் பறிபோகாது, ஈமான் பறிபோகாது. இந்த நேரத்தில் ஈமானை நாம் வேகமாக என்ன செஞ்சுக்கலாம்? சம்பாரிச்சுக்கலாம். வேகமாக ஈமானை நாம் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா ஈமான்றது இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது கூடிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே நிலைமையெல்லாம் இருக்காது. காசு பணம் மாதிரி தான், வரும் போகுமா இல்லையா? காசு பணம் அப்படியேவா இருக்குது? வருது போகுது, வருது, வரவு செலவு. அது மாதிரி தான் ஈமானும் என்ன செய்யும்? வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குமே தவிர அது அப்படியே ஒரே மாதிரி இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு சேர்ப்போம், சேர்த்து அழுட்டு போயிடுவான். இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அது என்ன கொஞ்சம் பாதுகாக்கப்படும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது. இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சொர்க்கம் திறந்தா என்ன, நரகம் மூடினா என்ன, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது ஒன்றும் யாரும் விளங்கலை. எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன தான்? நிறைய நன்மை கிடைக்கும், நிறைய நன்மை கிடைக்குங்க, நிறைய தொழுவுங்க, ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, நிறைய நன்மையை சேர்த்துக்கங்க. இதை எதுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது அப்படின்னா அதுக்கும் நம்ம அவுலியாக்கள்கிட்ட போனால் தான் விளக்கம் கிடைக்கும். அவுலியாக்கள் சொல்லித்தராங்க, சொர்க்கம் என்பது அது அவுலியாக்கள் சொந்த கருத்து இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான். சொர்க்க பூஞ்சோலைகளை கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பூஞ்சோலைகளை கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, சொர்க்க பூஞ்சோலைகள் என்னது யா ரசூலல்லாஹ்? இல்முடைய மஜ்லிஸ்கள். இல்முடைய மஜ்லிஸ்கள் யார் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அப்போ சொர்க்கம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஞானத்தை திறந்து கொடுக்கிறான். இப்போ ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை யாராவது விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் இலகுவான முறையில் விளங்கிக்கலாம். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறதுன்னா அப்போ நரகம்னா என்னது? அப்படி நேர்மாத்தம். இல்முக்கு நேர்மாத்தம் என்னது? அறியாமை, மூட நம்பிக்கை, ஜஹில். இதை அல்லாஹ் தஆலா மூடி வச்சிடறான். அறிவுடைய வாசல் அல்லாஹ் என்ன செய்கிறான்? திறந்து வைக்கிறான். ஆனால் இன்னைக்கு கை சேதம். உலகம் முழுவதும் இந்த சமுதாயம் இந்த மாதத்தில் எதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க? நிறைய நன்மை மூட்டை மூட்டையாக சேர்த்துக்கலாம், அது மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இதையும் சொன்னாங்க, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது. அது யாரும் அப்படின்னா என்ன? அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆகிப்போச்சு. அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சொர்க்க வாசல் திறந்தா என்ன, மூணுனா என்ன? நரகத்துடைய வாசல் திறந்தான்னா மூணுனா என்ன? அப்போ ஷேகுமார்கள் தான் நமக்கு சொல்லித்தராங்க, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுதுன்னா இல்முடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இறை ஞானங்களை, குர்ஆனுடைய ஞானங்களை, நபியுடைய ஞானங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய விளக்கத்தை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ் திறந்து தந்து உங்களுக்கு அந்த ஈமானுடைய ஞானங்களை உங்களுடைய கல்பில் அல்லாஹ் இறக்கி தருகிறான். மற்ற நாட்களில் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு ஃபர்லுக்கு 70 மடங்கு நன்மைன்றது மாதிரி இங்கே மற்ற நாட்களில் 70 மடங்கு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய இல்மை இந்த காலங்களில், ரமலானுடைய காலங்களில்
அதுக்கு ஒரு பங்கு கஷ்டத்துலேயே 70 பங்கு இல்மை எல்லாம் கொடுத்துட்றான். சைத்தானையும் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டான். ஈமானை பிடுங்குறதுக்கும் சைத்தான் வரமாட்டான். அப்போ சைத்தான் வரானா வரலையான்னு எப்போ தெரியும்? திருடனே வரலைங்க எங்கள் வீட்டுக்கு. வீட்டில் என்னங்க இருக்குது? வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லாத வீட்டுக்கு திருடன் வர போகிறான்? ஏதாவது இருந்தால் தானே வருவான். அப்போ சைத்தானையே காணுங்க. சைத்தான் வரணும்னா ஈமான் இருக்கணும். முதல்ல ஈமானுடைய என்ன இருக்கணும்? சிந்தனை இருக்கணும். ஈமானுடைய பயிற்சிகள் இருக்கணும். ஈமானுடைய உழைப்பு இருக்கணும். அது ஈமானுடைய உழைப்புன்னு சொல்றது பயமா இருக்குது. வேற மாதிரி என்னது, இன்னொருத்தங்க அதை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈமானுடைய உழைப்புனா அது நாங்கள் தான். அப்போ ஈமானே இல்லை, அப்போ சைத்தான் இருக்கிறான்னா கட்டி போடப்பட்டிருக்குதா? யாருக்கு என்ன தெரியுது? ரமலானுடைய மாதம் என்ன மாதம்? இது ஈமானுடைய மாதம். இப்போ இந்த மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இந்த மாதத்தில் சொர்க்கம் திறக்கப்படுகிறது. அப்போ என்ன கிடைக்கும்? இல்மு அதிகப்படியாக கிடைக்கும். நம்முடைய ஜஹல், சொர்க்கம் மூடப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுதுன்னா நம்முடைய அறியாமை நீங்கும். அறியாமை என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அதிகமாக நீங்கும். இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள், சிஷ்தியா காதிரியா ஷேகுமார்கள் காலம் காலமாக இந்த பாடங்களை ரமலானுடைய மாதங்களில் மிக சிறப்பான முறையில் சில்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக அவர்களுடைய கான்காவிலே இருந்து காலை மாலை அல்லாஹ் தஆலா அப்படி ஆரிஃப் சர்க்காரோடு சில்லா இருப்பதற்கெல்லாம் நமக்கு இது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ரமதானுடைய மாதங்களில், அதே போல் ரபியுல் அவ்வல் மாதங்களில் அந்த பரக்கத் தான் அல்லாஹ் தஆலா இப்போது நம்மை கொண்டு ஹிதுமத்து வாங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன தான் செய்யணும்? என்ன செய்யணும்? ஈமான். அதுதான் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த பாடங்களை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கலிமாவை தான் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கலிமாவில் நாம் சொன்னோம் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிற்கிது. அது ஒரு நல்ல ஒரு பயிற்சியில் வரல இன்னும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். இப்போ அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய தேவைகளை வாங்க வேண்டும். ஒன்று வணங்கணும், இன்னொன்று என்ன செய்யணும்? வாங்க. இப்போ இதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். என்ன? கொடுப்பவன் அல்லாஹ் தான். இதுவரை நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ, என்னவெல்லாம் கிடைத்ததோ அத்தனையையும் கொடுத்தவன் யார் தான்? அல்லாஹ் தான். ஆனால் அதை வாங்கியது நாம. அதை வாங்கியது அப்படின்னா நான் கேட்டதுனால தான் கிடைச்சிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதெல்லாம் யார் தான் வாங்கினது? நான் தான் கேட்டு வாங்கிறேன். இதுதான் நமக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி? இந்த கஷ்டத்தை நானாக கேட்டேன், இந்த வியாதியை நானாக கேட்டேன், இந்த பிரச்சனைகளை நானாக கேட்டேன், இப்போ இருக்கிற இந்த நிலைமையை நானாக கேட்டேன். இப்போ இது விளங்குறதுக்கு சிரமமாக இருந்தாலும் உண்மை அதுதான். நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதைத்தான் நல்லா கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், இது இனிமேல் இப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். இனிமேல் நாம் கேட்குறத நல்ல விதமாக மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையானதை வாங்க முடியும்.
அது இதை விளங்கினா தான் அது நமக்கு விளங்கும். நானாக செஞ்சேன், அது அவர்னால அப்படி ஆச்சு, இவர்னால அப்படி ஆச்சு, என் விதி அப்படி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி, என் நிலைமை அப்படி, அந்த நேரம் அப்படி, என் கெட்ட நேரம், என் போதாத நேரம், அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டாரு, இல்லை என்னுடைய சூழ்நிலை, இது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்கிறான், ஆத்தாக்கும் மின்குள்ளி மாசகல் துமூகு, நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு கொடுத்து விட்டான். நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு கொடுத்து விட்டான். நான் எங்கே கேட்டேன், என்ன கொடுத்தான் அவன்? நான் கேட்ட எதையும் வாங்கின மாதிரியே தெரியலையே. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எதையாவது கேட்டு வாங்கியிருக்கிறீங்களா? அல்லாஹ் தான் கொடுத்தான்னா மண்டையாட்டுறோம், ஆமாம். ஆனால் நான் தான் கேட்டு வாங்கினேன்னா அது எப்படி நான் கேட்டு வாங்கினேன்? எல்லாமே நான் தான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கினது எல்லாமே, எனக்கு கிடைச்சது எல்லாமே யார் தான் கேட்டு வாங்கினது? நான் தான் கேட்டு வாங்கியிருக்கிறேன். அதான் அல்லாஹ் சொல்ற, ஆத்தாக்கும் மின்குள்ளி மாசால்தும், நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு கொடுத்து விட்டான். ஏதோ ஒன்றை கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அப்படி இல்லை. கேட்ட அனைத்தையும் அவன் கொடுத்து விட்டான்றான். தமிழ்லையும் அதான் சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்க உங்களுக்கு செய்யறதில்லை, அது நீங்களே தான். தீதும் நன்றும், இது என்னது? இது களிமா. இது இன்னும் சாதாரணமாக சொல்றதா இருந்தா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். நமக்கு அனுபவம் இருக்கும், காலில் இடிச்சுப்போம், திரும்ப திரும்ப அதுலேயே தான் இடிக்கும். இது ஒரு என்னன்னு சொன்னால் நம்ம விளங்குறதுக்கு ஒரு லேசான ஒரு உதாரணம் அது. இப்போ இந்த கல்லில் இடிச்சுக்கிறோம், இது நாம் என்ன நினைப்போம், யதார்த்தமாக நடக்குது போல, அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லையா? அப்போ இதில் இந்த காலை கல்லில் இடிக்க வைக்கிறது யார் தான்? திரும்ப திரும்ப இடிக்க வைக்கிறான். எதுக்கு திரும்ப திரும்ப இடிக்க வைக்கிறான்? நாம தான் அதை கேட்டு வாங்கியிருக்கிறோம். நாம தான் அதை கெட்ட குடியே கெடும். அப்படின்னா என்ன? ஒருத்தனுக்கு இப்போ யார் பிரச்சனையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனையில் இருக்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அதானே, பட்ட காலிலே படும் கெட்ட குடிய, இது என்னது? இதுதான் களிமா. சரி, இதை எப்படி சரி செய்யறது? அதை தான் களிமா சொல்லி தருது. ஆனால் முதல்ல விளங்கிக்கணும், நாம தான் நம்முடைய வாழ்க்கையை இந்த நிலையில் வைத்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால், ஒருத்தனை எல்லாம் கோடீஸ்வரனாக வச்சுருக்கிறான், இன்னொருத்தனை வந்து பிச்சைக்காரனாக வச்சுருக்கிறான். ஏன் அல்லாஹ் அவனை கோடீஸ்வரனாக வைக்கணும்? எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே வைக்கணும். கோடீஸ்வரனாக இருக்குன்னு கேட்டு வாங்கினா அல்லாஹ் அவனை கோடீஸ்வரனாக வச்சுருக்கிறான். பிச்சைக்காரனாக இருக்குன்னு கேட்டு வாங்கினா பிச்சைக்காரனாக வச்சுருக்கிறான். அதே பிச்சைக்காரன் கோடீஸ்வரனாக ஆகணும்னு அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் நமக்கு நம்பிக்கை. இப்போ வருதா? நம்பிக்கை வருதா? இப்போ வரமாட்டேங்குதா இல்லையா? அது எப்படிங்க? இது என்ன மேஜிக், மாயாஜாலம் நடந்துருமா உடனே? அதுதான் களிமா. அது நடக்கும். எப்போ நடக்கும்? படைப்பை படைப்பாக பார்த்தா நடக்காது. அதான் விஷயம். இது எல்லாம் படைப்புகள். இந்த படைப்புகளை மட்டும் பார்க்குறேன். நான் ஒரு படைப்பு, நான் ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், இது மனுஷன், இது அவர், இது இவர், இது மரம், இது செடி, இது கொடி, இது மாடு, இது ஆடு, இது வானம், இது பூமி, இப்படி படைப்புகளை மட்டும் பார்த்தால் நமக்கு வேண்டியதை நம்மால் வாங்க முடியாது. நமக்கு வேண்டியதை வாங்க வேண்டுமானால் நாம் அனைத்திலும் அல்லாஹ்வை பார்க்கணும். அல்லாஹ்வை பார்த்தால் நமக்கு வேண்டியதை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்போ வெறும் அல்லாஹ்வை பார்ப்பது மட்டும் நோக்கம் இல்லை. நிறைய பேர் அப்படி எல்லாத்துலையும் அல்லாதாங்க அப்படி ஒரு மஸ்தானாவாக போகிறது. அப்படி ஒன்றும் மஸ்தானாவாக போகிறதுக்கு இல்லை. இது மஸ்தானா போகிறதுக்கு இல்லை இந்த பாடங்கள். இது எதற்காக? நமக்கு வேண்டியதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொள்வதற்கு. ஏன் அவுலியாக்கள் சொல்லுவாங்க,
மினல்லா இலல்லா. எல்லாமே அல்லாஹ், எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தான் இருக்கிறான்னா அல்லாட்ட இருந்து தான் வருது, அல்லாவிடத்தில் தான் போகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்கள்ட்ட இருந்து வருது, நம்ம கைக்கு வருது. காசு பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் நம்மள்கிட்ட வருது, அடுத்தவங்கள்ட்ட இருந்து வருது, நம்ம கைக்கு வருது. அது யாரிடமிருந்து வருது? அல்லாட்ட இருந்து வருது. யாருக்கு போகுது? அல்லாவுக்கு தான் போகுது. இப்போ என்ன சொல்ல வரோன்னு புரியுதுங்களா? புரியுதா? இப்போ அல்லாவிடமிருந்து என்ன செய்யணும்? அல்லாட்டிருந்து வாங்க வேண்டும். நாம தான் வாங்கியிருக்கிறோம். அதை நம்மளால ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இல்லை? அது ஏற்றுக்கிட்டா ஈமான். இல்லை, அல்லாவா கொடுத்துட்டான், அல்லாஹ் தான் கொடுத்தான், வேற யாரும் கொடுக்கல. ஆனால் கேட்டு வாங்கினது யாரு தான்? கேட்டு வாங்கினது நாம. இனி நமக்கு தேவையானதை நாம் என்ன செய்ய முடியும்? கேட்டு வாங்க முடியும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் நான் கேட்பது அனைத்தையும் எனக்கு கொடுப்பான். நான் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறான், இனியும் நான் கேட்பதை கொடுப்பான். ஆனால் இதில் என்ன விஷயம்? நம்ம கேட்குறதுன்னா வாயால் கேட்குறோம், நம்முடைய ஆள் மனசில் அது இருக்க மாட்டேங்குது. என்னன்னா, இப்போ லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சா அப்போ தான் லேட்டாகும். தப்பு செய்யக்கூடாதுன்னா தான் என்ன ஆகும்? தப்பாக போயிடுமோன்னு பயந்தா என்ன ஆயிரும்? தப்பாக போயிடும். தப்பாக போகக்கூடாதுன்னு வெளியில் நினைக்கிறோம், ஆனால் தப்பாக போகணும்னு சொல்லி ஆள் மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்முடைய வேண்டுதல்கள் அது உறுதியானதாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அவன் கட்டாயமாக கொடுப்பான் என்று நீங்கள் உறுதி கொண்டவர்களாக அல்லாஹ்ட்ட கேளுங்க. அதுக்கு மேலே அதில் சந்தேகத்தை நம்ம நுழைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டுட்டேன், அல்லாஹ் கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு, அதுதான் நடக்குது, அதுதான் நடக்க போகுது. நடக்குமா? அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு நமக்கு மனசில் வந்துட்டா அதுதான் நடக்கும். நாம் ஒன்று கேட்குறோம், நாமளே அதை மறுத்துடுறோம். அடுத்து அல்லாட்ட கேட்குறோம், அல்லாஹ் இதை கொடு, அப்புறம் என்ன செய்கிறோம்? நடக்குமா? என்ன ஆயிடுது? அது அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிடறான். நடக்காதுன்னு சொல்லி ஒரு ஆள் மனசில் என்னது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படியா? சரி, நடக்காது. கட்டாயமாக இப்படித்தான் நல்லா நடத்துவான்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம கேட்ட எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான். அதில் நமக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன விஷயம்னு புரியுதுங்களா? இப்போ இது ஒரு ஆன்மீகம் மட்டும் இல்லை, சயின்ஸ் அறிவியலும் அதுதான் சொல்லுது. நம்ம மனசில் நினைக்கிறது அது அப்படி நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்முடைய நம்பிக்கை அது என்ன ஆகும்? அது அப்படி வெளியாகும். ஒரு விஷத்தையே குடிக்கிறாரு, ஆனால் இந்த விஷம் இது ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சி குடித்தா அது அவருக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனால் ஒரு நல்ல பொருள் தான், வெறும் தண்ணி தான் குடிக்கிறாரு, ஆனால் அதை விஷம்னு நினச்சி நம்பி உண்மையிலேயே குடிச்சிட்டா உண்மையாகவே விஷம் குடித்தது மாதிரியே அவருடைய நிலை மாறிடும். இதுதான் ஈமான், இதுதான் கலிமா சொல்லுது. அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், நம்பிக்கை என் மீது என்ன செய்யுங்க, உறுதியாக வையுங்கள். என் மீது நம்பிக்கை என்ன செய்யுங்க, உறுதியான நம்பிக்கை வையுங்கள்ன்றான். அப்போ இது இப்போ சொல்லுங்கள், இது சாதாரண விஷயமா, லேசான விஷயமா, இல்லை கொஞ்சம் கஷ்டமான விஷயமா? லேசான விஷயமா, கஷ்டமான விஷயமா? கஷ்டமான விஷயந்தான். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டால் பிரச்சனையே இல்லையே. நான் கோடீஸ்வரன், என்ன கோடீஸ்வரனாக்கு இன்னும் டக்குன்னு கோடீஸ்வரன் ஆயிடுவோமே. நடக்க மாட்டேங்குதே.
இல்லை, எல்லாரும் லேசுன்றீங்க. லேசுன்னா பிரச்சனையே இல்லையேங்க, எல்லாரும் ஜம்முன்னு ஆகிட்டு போயிடலாமே. தொழுகிறது லேசு, நோன்பு லேசு, எல்லாம் குரான் ஓதிடலாம், திக்ரு பண்ணிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். ஈமான் அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. ஈமான் அந்த அளவுக்கு உறுதி வரணும் நமக்கு. அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு உறுதி? நாம் சொன்னால் அல்லாஹ் அதை நடத்தி கொடுக்கணும். அவன் நடத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் உறுதியாக கேட்கக்கூடிய ஈமான் நமக்கு வேணும். அந்த ஈமான் வந்து விட்டால் அது நடத்தி கொடுக்கறது தயாராக தான் இருக்கிறான். நமக்கு இந்த கஷ்டங்களில் தான் ஈமான். இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டத்தையே நினைக்கிறோம், திரும்ப எல்லாம் கஷ்டத்தையே கொடுக்குறான். பணக்காரங்க வசதியாக இருக்கணும், வசதியாக நினைக்கிறாங்க, வசதியாக எல்லாம் வைக்கிறான். சரி, வசதியாக வைக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்போ அல்லா தஆலா கோடீஸ்வரங்களும் அள்ளி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க வேறு சிரமங்களில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில் இருப்பாங்க. ஈமானுடையவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க. அவங்க ஏழையாக இருந்தாலும் பாதுகாப்பில் இருப்பாங்க, கோடீஸ்வரராக இருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லைன்றான். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். யாரு? ஈமான் கொண்டவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அப்போ இந்த ஈமானை கொண்டு என்ன வாங்குறோம் வாங்கலன்னு விஷயம் இல்லை, ஈமான் கொள்றமான விஷயம். அல்லாஹ்வின் மீது ஈமான், அந்த ஈமான் வந்து விட்டால் நாம் சொர்க்கவாதியாக ஆயாச்சு, சொர்க்கத்தில் நுழைஞ்சாச்சு. ஏன்? நமக்கு வேண்டியது எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நம்ம வாங்க முடியும். அவன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் தயங்கலாம் இல்லை, அவன் கொடுக்கறதுக்கு தடுமாறிட்டுலாம் இல்லை, கொடுப்பது தயாராக இருக்கிறான். என்ன கேட்டாலும் கொடுக்க தயார், என்ன வேணாலும் கேட்டால் கொடுக்கறதுக்கு இதுதான் அதுதான் இல்லை, எது கேட்டாலும் கொடுப்பவன் நான். என்ன வேணுமோ நான் என்ன செய்வேன்? கொடுப்பதற்கு தயார். ஆனால் அதை உறுதியாக கேட்டு வாங்குவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு நம்ம தயாராக இருக்கிறோமா? இதுதான் விஷயம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் அதுதான் குறைவாக இருக்குது. இன்றைக்கு மக்களிடத்தில், மனிதர்களிடத்தில் என்னதான் இல்லை? ஈமான் தான் பலகீனமாக இருக்குது. நம்பிக்கை தான் இல்லை அல்லாஹ் மேலே. மற்றது எல்லாமே ஈமானோட மற்றதெல்லாம் நிறையா தான் இருக்குது. நம்பிக்கை மட்டும் எப்படி இருக்குது? ரொம்ப குறைவான நிலையில் இருக்குது, ரொம்ப பலகீனமான நிலையில் இருக்குது. அதனால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கலிமாவின் மூலமாக ஈமானை நாம் பலப்படுத்தணும். அல்லாஹ் தான் கொடுப்பவன், அவன் நான் கேட்டதைத்தான் இதுவரை கொடுத்திருக்கிறான், நான் கேட்டதைத்தான் கொடுத்துருக்கிறான். நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் பார்க்குறான், நம்முடைய நம்பிக்கையை பார்க்குறான். நம்முடைய நம்பிக்கையில் என்ன நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்முடைய நம்பிக்கையில் நாம் சிறப்பான விஷயங்களை வச்சுருந்தோம், கண்டிப்பாக சிறப்பானது கிடைக்கும். நம்முடைய நம்பிக்கையில் நாம் பலகீனமாக இருந்தோம், நாம் பிரச்சனைகளை வச்சுருந்தோம், கஷ்டங்களை வச்சுருந்தோம், சிரமங்களை வச்சுருந்தோம், அதுதான் கிடைக்கும். இப்போ நம்முடைய சிந்தனைகளை சரி செய்து நம்பிக்கையை பலப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ, இதில் இப்போ என்ன கேட்பீங்க? இப்போ அல்லாட்ட என்ன கேட்டு அல்லாட்ட நம்பிக்கை வைக்கிறது? நம்பிக்கைன்னா அல்லாட்ட கேட்கணும். என்னத்தை கேட்குறது? காசு பணத்தை கொடு. என்ன கேட்குறது? ஈமானே கேட்குறது. கரெக்டாக சொன்னாங்க. என்னது? ஆனால் ஈமான் இருந்துட்டு எல்லாம் கிடச்சி போயிடும். அந்த ஈமானை அடைவதற்கு ஈமானை கொண்டு தான் ஈமானை அடையணும். இப்போ அல்லாஹ்விடத்தில் நான் எதை கேட்க போகிறேன்? ஈமானை கேட்க போகிறேன். அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்க போகிறான்? ஈமானை கொடுப்பான். கொடுத்துட்டான், நான் உறுதியான ஈமான் கொண்டவனாக ஆயிட்டேன். அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துட்டான்? உறுதியான ஈமானை கொடுத்துட்டான்.
ஈமான் கிடச்சிட்டு அதை வச்சு ஈமானை கொண்டு எதை வேணால் வாங்கிக்கலாமே. இப்போ நம்ம என்ன கேட்கணும் இல்லாட்ட, ஈமானை கொண்டு ஈமானை தான் கேட்கணும், களிமாவை கொண்டு களிமாவை தான் கேட்கணும். அதை கேட்டுட்டோம்னா அல்லாஹ் அதை கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? சிறப்பானதா. அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பரிபூரண ஈமானாக ஆக்கி தருவானாக, உறுதியான ஈமானாக ஆக்கி தருவானாக, வலுவான ஈமானாக ஆக்கி தருவானாக. நம்முடைய காரியங்களை எல்லாம் அவனை கொண்டு சாதித்து கொள்ளக்கூடிய பலமிக்க ஈமானாக ஆக்கி தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.